வணக்கம். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சவ் சவ் குருமா பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே தாளிச்சிட்டு கூடவே 2 பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சவ் சவ் ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப்பு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை, பாதி வெங்காயம், ஊற வச்ச முந்திரியும் கசகசாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 முந்திரி ஊற வச்சா போதும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சா முந்திரி பேஸ்ட்டில் இந்த காயோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த குருமா சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவுனீங்கன்னா சூப்பரான சவ் சவ் குருமா ரெடி.